தளபதி விஜயும், நடிகை த்ரிஷாவும் நள்ளிரவுல அடிச்ச கூத்த பார்த்து, சற்று முன் மனைவி சங்கீதா எடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி முடிவு. இதுதான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுங்க. சட்டசபையில தளபதி விஜய் பேசுனது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மனுஷன் ரொம்ப மாஸா பேசினாரு. கிட்டத்தட்ட சினிமா பட பாணியில தனக்குன்னு வந்து ஒரு ஸ்டைல வச்சு பேசினாரு. அவருடைய ரசிகர்கள் வழக்கம் போல வந்து பார்த்தோன்னா, தொண்டர்கள் எல்லாருமே வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. "பார்த்தீங்களா, எங்க தளபதிய பேச வேணாம், பேச வேணாம்னீங்க. ஆனா, அவரு பேசினோனே யாருக்காவது பதில் சொல்றதுக்கு திராணி இருக்கா?" அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா, சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசும்போது, பலமுறை வந்து பார்த்தோன்னா, ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், ரமேஷ்ன்னு அமைச்சர் வந்து இந்த அமைச்சர்கள் எல்லாமே வரிக்கு வரி வந்து பார்த்தோன்னா குறுக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணாரு சபாநாயகர். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சொல்லுங்க, பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்க, அப்படின்னு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா குறுக்கிட வந்து அனுமதிச்சாரு சபாநாயகர். ஆனா, விஜய் பேசின 20 நிமிடம் விஜய் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஃப்ளோவுல பேசிட்டே இருக்காரு. அவரு பேசி ஒரு 20 நிமிஷம் தாண்டுனதுக்கு அப்புறம் தான் குறுக்கிட எழுந்தாரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி. அதாவது பதிலுரையின் போது எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கிட்டு பேசலாம்ங்கிறது வந்து சட்டசபையோட மரபு. அது வந்து ஏதோ வந்து ஒரு தப்பான, அபத்தமான விஷயம்லாம் வந்து இல்ல. ஏன்னா, ஒரு உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்ட வந்து வைக்கும்போது, அது சொல்றதுல வந்து தப்பு கிடையாது. ஆனா, ஸ்பாட்ல பதில் சொல்ல முடியாத விஜயும், தாவேகா எம்எல்ஏக்களும் பதற ஆரம்பிச்சுட்டாங்க. மீண்டும், மீண்டும் விஜய் ஒரு ஃப்ளோவா பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர அனுமதிக்கிறேன்னு பதில் சொல்றாரு சபாநாயகர். பாவம். மனப்பாடம் பண்ணத வந்து மறந்துருவார்ல, அப்படின்னு ஒரு வேள வந்து புரொடெக்ட் பண்றாரா? அப்படின்னு வந்து ஒரு பக்கம் விமர்சனங்க. திமுக எம்எல்ஏவ சமாளிக்க முடியாம தான், இங்க மாறி மாறி வந்து பார்த்தேன்னா, ஆதவ் ஒரு பக்கம், ராஜ்மோகன் ஒரு பக்கம், அ அதுக்கப்புறம் அமைச்சர் ரமேஷ் ஒரு பக்கம்னு எழுந்து என்னென்னமோ உளறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, கடும் எதிர்ப்பு வந்து பார்த்தோன்னா கிளம்புனதுக்கு அப்புறமா, எதிர்க்கட்சி தலைவர் மைக்க வந்து பார்த்தோன்னா ஆன் செஞ்சாரு. எதிர்க்கட்சி தலைவருடைய மைக்க அப்ப தான் வந்து பார்த்தோன்னா, சபாநாயகர் வந்து ஆன் பண்றாருங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்களே, அதாவது உதயநிதி கேட்கிறாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்களே ப்ரோ, அது எந்த பார்ட்டின்னு வந்து பார்த்தோன்னா சொல்ல தைரியம் இருக்கா? சொல்லுங்க. ஆதாரத்தோட வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லித்தான் வந்து பாருங்க. அப்படின்னு அவர் வந்து கேட்டதுக்கு, இப்போ வரைக்கும் எந்த பதிலே வந்து வரலங்க. சரி, அங்க அவங்க அதுக்கப்புறம் போனதுக்கு பிறகு இவரு பர்மிஷன்லாம் கேட்டாரு சபாநாயகர்ட்ட. அவங்க போயிட்டாங்க. நம்ம பேசலாமா? அப்படின்னு கேட்டாரு. அதாவது உங்களுடைய கருத்த முழு மனநிறைவா நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம். அப்படின்னு சபாநாயகர் சொல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, தளபதி வந்து பேசினது எல்லாருக்குமே தெரியும். பயங்கரமா வந்து பார்த்தோன்னா வந்து பேசினாரு. பிளாஸ்ட் பண்ணிற ரேஞ்சுக்கு வந்து எல்லாமே வந்து பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் ஒரு ஆக்ஷன் வந்து காட்டணும். அவங்க இருந்திருந்தா அத காட்டலாம்னு வந்து நெனச்சேன். பட் அவங்க வந்து இல்ல. பட் இப்ப காட்டலாமா அந்த ஆக்ஷன் அப்படின்னு வந்து கேட்டோனே, அதெல்லாம் வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே, சபாநாயகர் சொன்ன உடனே, தளபதி வந்து ஒரு ஆக்ஷன் வந்து காட்டினாரு. சோசியல் மீடியா, Instagram எல்லாமே பத்திக்கிட்டு வந்து எரிஞ்சது. ஏன்னா, இதுதான் வந்து பார்த்தோன்னா, நேத்து ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா ட்ரெண்டிங்ங்க. சரி, நம்ம ஆட்கள் எல்லாமே ஃபயர் போட்டு, எங்க ஆள் தெறிக்க விட்டாரு, வச்சுட்டாரு அப்படின்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில வந்து பார்த்தா, அன்னைக்கு நைட்டே வந்து நம்ம ஆளு போட ஆரம்பிச்சுட்டாரு. ஆ அ யாரு எத பத்தி வந்து என்ன சொன்னாலும் வந்து கவல இல்ல. அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, நம்ம ஆள் வந்து பார்த்தோன்னா என்னன்னா, நேரா கிளம்பி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க. இப்ப உதயநிதி வந்து இவரு சொல்லும்போது, உதயநிதிய குட்டி கதை சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்பாவ காணோம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாலின வந்து கிண்டல் பண்ணாரு. உதயநிதி வந்து இவங்கலாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்காவது அப்பாவ காணோம். ஆனா, செங்கல்பட்டு கோர்ட்ல பொண்டாட்டி வந்து பார்த்தோன்னா, புருஷன காணோம்னு வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சு, இப்படி வந்து நடக்க ஆரம்பிச்சதுங்க. ஒரு கட்டத்தில வந்து என்ன ஆவும்னா, இவரு பிறந்த நாள் வந்து கொண்டாடியிருக்காரு. அந்த பிறந்த நாளுக்கு ஸ்பெஷல் கேக். அந்த கேக் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே வந்து இல்ல. பெங்களூரு, ஹைதராபாத்து, மும்பை இது மாரியான சிட்டில தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுக்காக இவரு கிளம்பி அங்க போனாரா? இல்ல த்ரிஷா வாங்கிட்டு வந்து இங்க மீட் பண்ணாங்களா? அப்படிங்கிற ஒரு விவாதம். ஏன்னா, முதல்வன் படத்துல வர மாரி மாறு வேஷத்துல மனுஷன் கிளம்பி போனாலும் வந்து போயிருக்கலாம். அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வந்து நேத்து விமர்சனமா வந்து அடிபட ஆரம்பிச்சதுங்க. இப்ப என்ன ஒண்ணுனா, அல்டிமேட்டா இந்த விஷயம் சங்கீதாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே வந்து சங்கீதா ரொம்ப பொறுமையா ஒவ்வொன்னும் பல்ல இறுக்கியா கடிச்சிட்டு இருந்தாங்க. ஜீவனாம்சத்துக்கு இவங்க ரூ. 37,00,00,000 தான் வந்து குடுப்பேன். ரூ. 250,00,00,000 வந்து குடுக்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்டின்லாம் வந்து சொல்ல. இப்ப அமைதியா இருக்கக்கூடிய சங்கீதாவ மறுபடியும் இவங்க வந்து சீண்டி விடுறது மாரி, இவங்க பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய வந்து குற்றச்சாட்டே.
அதாவது த்ரிஷா வந்து இப்போ தளபதி விஜயோட பொது வெளியில இவ்வளவு தூரம் வந்து க்ளோஸா இருக்கிறது, ரியாக்ட் பண்றது, கல்யாண வீட்லருந்து கருமாதி வீடு வரைக்கும் வந்து போறது, இது எல்லாமே தளபதி விஜயினுடைய ரசிகர்களையும், தொண்டர்களையும், விசுவாசிகளையும் மிகப்பெரிய அதிர்வுக்குள்ளாக்கியிருக்கு. இவர் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தோன்னா திருந்த மாட்டாரு. இந்த விஷயத்துல இவர் வந்து வீக்னஸ் போல அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் வந்து முட்டு குடுக்கத்தான் ஆரம்பிச்சாங்க. இப்போ முட்டு குடுக்க ஆரம்பிச்சவங்க கூட, "அண்ணா நீ அப்ப வந்து பேசின பேச்ச பார்த்து நாங்க ஃபயர் போட்டோம் தளபதி. ஆனா இப்ப நீங்க நைட் வந்து த்ரிஷா கூட வந்து இப்படி வந்து செம ரொமான்டிக் மூட்ல வந்து ஜாலியா வந்திருக்கீங்களே! இத பார்த்துட்டு எல்லாரும் எங்கள கிழிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. நாங்க போட்ட ஃபயர் எங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு." அப்படின்னு கமெண்ட் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சதுங்க. ஒரு கட்டத்தில வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் செக்ரட்டரிலயே அவர் பர்த்டே வந்து கொண்டாட வேணாம் அப்படின்னாரு. ஏன் கொண்டாட வேணாம் அப்படின்னா, இந்த அமோனியா விஷவாயு கசிஞ்சு நெறைய இறந்து போயிட்டாங்க. அதனால என்னுடைய பர்த்டேவ நான் செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு அங்க வசனம் பேசிட்டு, நைட்டு த்ரிஷாவோட போய் வந்து பார்த்தேன்னா, பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அத த்ரிஷாவும் போஸ்டர் வந்து பார்த்தோன்னா வந்து போட்டு, எல்லாத்துக்கும் அதாவது வாழ்க்கையில எல்லா செயல்களையும் அர்த்தத்துக்குள்ளாக்குறவரு அப்படின்னு தளபதிக்கு வந்து பார்த்தோன்னா வந்து முட்டு குடுக்க, இப்ப இதுதான் வந்து வெளிய தெரிய ஆரம்பிச்சு, பயங்கர வந்து இதா மாறியிருக்குங்க. இப்ப சங்கீதா என்ன மனநிலைமையில வந்து இருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இவங்கள வந்து விட்டு வைக்கக் கூடாது. அதே மாரி தான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். இவரோட சேர்ந்து வாழ வந்து விருப்பம் இல்ல. ஜீவனாம்சமும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பல்க்கான அமௌண்ட் வந்து கண்டிப்பா வந்து வாங்கணும். அதே மாரி தன்னை இனிமேலு மனதளவுல அ இல்ல தன்னை ஆட்கள் வச்சு ஏதாச்சும் வந்து பேச ஆரம்பிச்சு, நோகடிச்சு, அவர காயப்படுத்தினாலும் வச்சாலும், இனி அதையும் வந்து ஃபேஸ் பண்ண வந்து தயார். இதுக்கப்புறம் நான் வந்து விட்டு வைக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன ஒண்ணுனா சங்கீதாவுக்கு ஆதரவாவும், ஃபேவராவும் இருக்கக்கூடிய பல பேரும் இப்ப த்ரிஷாவ கிளி கிளின்னு கிழிச்சு கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி நீ சங்கீதா எப்ப வேணாலும் பிரஸ் மீட் வந்து குடுத்து, தளபதி விஜயோட மானத்த வாங்கலாம் அப்படின்னு சில நம்பத்தகுந்த வட்டாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.